சார், அரசியலுங்கிறது இது ஆசைப்படுற விஷயம் கிடையாது. ரஜினிகாந்துங்கிறவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே தமிழகத்தில் வேர் ஊன்ற கம்பி இல்லாத மின்சாரம். தமிழகத்தில் ரஜினின்னு சொன்னால் தெரியாது கிடையாது, இந்தியாவுக்கு தெரியும். உலக நாட்டு உள்ள தலைவர்கள் இங்கே வெளிநாட்டு பிரதமர் முதற்கொண்டு தலைவரை நேசிக்கிற சூழ்நிலையிலேயே பதவி வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிறதுக்கு அரசியலுக்கு நிறைய வித்தியாசம். இது ஆசைப்படுற விஷயம் கிடையாது. ஆசைப்படுற அதாவது தம்பி விஜய் சினிமா படம் மாதிரி முதலமைச்சர் பதவி வந்துடும், நம்ம ஆட்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆசைப்படுறது வேற, அதிகாரம் வேற, அரசியல் வேற. இப்போ அவருக்கு என்ன நோக்கத்துக்கு வர்றாரு நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். இப்போ அரசியலில் திமுக அதிமுக தொண்டு தொட்டு கால் ஊண்டி இருக்கு. இதில் இவர் என்ன மாற்றம் செய்ய போறாருங்கிற சப்ஜெக்டே அவர் பேசாமல் ரஜினிகாந்துங்கிற ஒரு விஷயத்தை அவர் தம்பி ஆதவன் இருக்கார் பாருங்க, அவர் சர்வ கட்சிக்கு போகிறவர். அவர் ரஜினிகாந்த் பயந்துட்டாரு தனித்தன்மை அப்படிங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும் அவர் என்ன செய்கிறார். முதல்ல மீடியா என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது. எங்களுடைய ரிக்வஸ்ட். அவர் முழுக்க முழுக்க வியாபாரம் பண்ணுறவர். தமிழ் மக்களுக்கும் சரி, மற்ற நாட்டில் லாட்ரி சீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆளுக்கு ஒரு கட்சியில் இருக்கார். ரஜினிகாந்த்னு பேரை சொல்கிறது கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது. இன்னொன்று, நாங்கள் 40 வருஷமாக தொடர்ந்து அதிமுகவும் சமநிலையில் பார்த்துருக்கோம், திமுகவையும் சமநிலையில் பார்த்துருக்கோம். எங்களுக்கு இந்த பயம், இந்த அதிமுக திமுக ரெண்டையுமே ஒன்றா பார்க்குறவங்க தான் ரஜினி ரசிகர்கள். தொடர்ந்து ஒரே மாதிரி பயணம் பண்ணுறோம். இங்கே அமைச்சராக இருந்துட்டு அங்கே போய் உறுப்பினராக சேர்ந்துருவாங்க, இங்கே போய் இது தொண்டு தொட்டு இருக்குது. தமிழ் மக்களில் தலைவர் நினைக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை நினைச்சாரு, பண்ண முடியாது, இது அப்படியே தான் ரெகுலராக இருக்குது, அதில் போய் நம்ம என்ன நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நலன் விரும்பி தான் அவர் ஒதுங்கி இருக்கார். அந்த நேரத்தில் கொரோனாவில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சிஸ்டம்னா சிஸ்டம் இதானே. இப்போ விஜய் என்ன செய்ய போகிறாரு, அவருக்குன்னு என்ன ஏதாவது கொள்கை சொல்லியிருக்காரா? இப்போ இந்த மாற்றம் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஏதோ சினிமா படம் மாதிரி நினைக்கிறாரு முதல்வர் பட்சியை. இன்னொன்று, கால சூழ்நிலை இப்போ உள்ள இதில் விஜய் அந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாமல் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எல்லாம் தலைவர்கிட்ட முறையிட்டு ஒரு எளிமையான ஒரு ரசிகனை வச்சு ஆதவர் அர்ஜுன் எந்த போட்டியிடுறாரோ அந்த தொகுதியில் நாங்கள் நிப்பாட்டி எங்கள் பலம் என்னம்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இறைவனும் இயற்கையும் தீர்மானிச்சோம். தலைவர் அமைதியாக இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு ஏதோ இது பயப்படுறாரு. அது பயம்ங்கிறது வேற. அது உதாரணத்துக்கு அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க, குமரவேல் அண்ணன் ஜெயலலிதாட்ட நேருக்கு 1 to 1 பேசினார். கருணாநிதிட்ட ரெட்டலைக்கு ஓட்டு போய் படம் பார்த்தவர். அப்படி உள்ளவர் மக்களை விரும்புகிறார். அவர் மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறார். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று, இவருடைய சப்ஜெக்டே என்னன்னே தெரியல. இப்போ எதுக்கு வர்றாரு, இப்போ என்ன அடிப்படையில் வர்றாரு, அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது, ரஜினிக்கு என்ன, இப்போ போராட்டத்துக்கு ரஜினிகாந்துக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக போராடினார் அவர்? இது திசை திருப்பி இந்த மாதிரி வர்றவங்க போகிறவங்களாம் ரஜினிகாந்த் பேசிக்கிட்டே இருந்தால் நாங்கள் இப்படியே போயிட்டே இருக்க முடியுமா? எங்களுக்கு இல்லை, நாங்கள் எந்தாவது ஒரு ஆளுங்கட்சியில் போய் ரஜினி சரி இங்கே நின்றோம் வரலாறு இருக்கா? கிடையவே கிடையாது. எங்கள் இலக்கு வேறு. இந்த இலக்கில் நீங்கள் தான் அந்த மாதிரி தம்பியை கூப்பிட்டு, என்னப்பா இது முதலமைச்சர் பதவி சினிமா கிடையாதுப்பா, என்ன கொள்கை இருக்குன்னு நீங்கள் ஒரு 2-3 தடவை கேட்டிங்கன்னா ரஜினியை சப்ஜெக்ட் பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த இடத்துல இப்போ ஆதவ அர்ஜுனங்கிறவர் யார்? ஒரு லாட்ரி சீட்டு வியாபாரி, மகளை கல்யாணம் பண்ணவர். அதை தவிர அரசியலுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் தான் அவரை கேட்கணும். ரஜினிங்கிற சப்ஜெக்ட் அவர் தொடவே கூடாது. ஏங்க, ஒரு இந்தியாவில் 95 நரசிம்மராவ் வெயிட் பண்ணுற தலைவர். அவர் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வர ஒரு தனிப்பெரும் தலைவர். இன்னைக்கு நினைச்சா கூட 95 40 சீட்டு 7 நிமிஷம் தான் பேட்டி கொடுத்தார். 40 சீட்டு சைக்கிள் சேனை வந்துச்சு, 20 சீட்டு பாராளுமன்றம் வந்துச்சு. திமுக சரித்திரத்திலே தனி மெஜாரிட்டி வந்த ஒரே ஒரு தேர்தல் 95 தான். அது அனைவருக்குமே 96 தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணம். இப்போவுமே பதவி அவர் விரும்பல, எங்களை தொட்டுட்டாரு. இனி அரசியல் பண்ணணும்னு நினைச்சா தம்பி விஜய் ஆதவன் அர்ஜுன் இந்த மாதிரி சின்ன பயில்களை வச்சுக்கிட்டு மீட்டிங்கில் போய் தன்னை விளம்பரப்படுத்துறதுக்காக அவரை முன்னிலைப்படுத்தலைன்னா கூடிய சீக்கிரத்தில் அவரை கட்சியிலிருந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. நீங்கள் உங்கள் அரசியலுக்குள்ளே நாங்கள் வரலை, தலைவரை சொன்னீங்கன்னா அது மாதிரி இந்த பல்வேறு விளைவுகளை நீங்கள் ஒவ்வொரு அடியாக நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க.
அது என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதி வச்சது தான் நடக்க போகுது. நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்க மாட்டோம். ஒரு எளிமையான ரசிகன், ரஜினி ரசிகன் எந்த தொகுதியில் ஆதவன் அர்ஜுன் நிற்கிறாரோ அதை எதிர்த்து கண்டிப்பாக நிப்பாட்டி ஒரு பெரிய மாற்றத்தை எங்களால் உருவாக்க முடியுங்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் எல்லாருமே ரஜினின்னு சொன்னால் உடனே அதை நெகட்டிவாக பேசுனா பெருசாக போடுறீங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க. ரொம்ப ரிக்வஸ்ட்டாக அவங்கள்ட்ட கேட்குறேன். நிறைவாக புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்க ஆரம்பித்ததுலேருந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் உயிரிழப்பு இல்லாமல் எப்படி நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறத கற்றுக்க சொல்லுங்கள். முதல்ல எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் உயிரிழப்பு இல்லாத நிகழ்ச்சியே இல்லை. அதை முதல்ல எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அப்படி ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு உயிரிழப்பு இல்லாமல் மக்களுக்கு பாதுகாப்பாக எப்படி நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறத முதல்ல கற்றுக்கிட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த சொல்லுங்கள். மக்கள் நல்ல